வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தினமும் அரசியல் சார்ந்த பல விடயங்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் பெருவாரியான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. இன்று 2 விடயங்களை மையப்படுத்தி பார்க்க இருக்கிறோம். ஒன்று, அனுரா அவர்களுடைய தமிழர் பகுதிக்கு அவருடைய விஜயம். 2வது விடயம், கனடாவும் சீனாவும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தினால் அமெரிக்காவிடம் எழும்பி இருக்கக்கூடிய கோபக்கணைகள், இவைகளை மையப்படுத்திய செய்திகளைத்தான் முதலில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் அனுரா அவர்களுடைய தமிழர் தாயகத்தை விஜயம் செய்த களம். அனுரா அவர்கள் பொங்கல் விழாவை மையப்படுத்தி தமிழர் தாயகத்திற்கு வருகிறார் என்கின்ற செய்தி சொன்ன பொழுது எல்லோரை போல நமக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம், அனுரா அவர்கள் கண்டிப்பாக தமிழர்களுக்குடைய பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த காணிகளை பறிக்கக்கூடிய பிரச்சனை தமிழர்களுடைய பகுதியிலே பெருவாரியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இராணுவம் பறித்து வைத்திருக்கக்கூடிய காணிகளின் பட்டியல் பெரும் நீளப்பட்டியலாக இருக்கிறது. அதை நாம் இணையதளங்களிலெல்லாம் அதை போய் தேடி பார்க்கின்ற பொழுது இவ்வளவு காணிகள் தமிழர் பகுதியில் இராணுவத்தின் கைவசம் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய களங்களாக அது அமைந்திருக்கிறது. எனவே இந்த 2 நாள் பயணமாக இலங்கைக்கு, அதாவது தமிழர் தாயகத்திற்கு வர இருக்கக்கூடிய இலங்கையின் ஜனாதிபதி ஒரு தீர்வை தருவார் என்கின்ற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. சராசரியாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. ஆனால் அனுரா அவர்கள் வந்தார், அந்த விழாக்களிலெல்லாம் கலந்து கொண்டார், ஒரு மௌனமான ஒரு நிலையிலே திரும்பி சென்று விட்டார். இதுதான் இப்பொழுது பெரிய வலியை கொடுக்கிறது. அனுரா அவர்கள் வந்த பொழுது தமிழர்கள் பொங்கல் விழாவில் அவரை கலந்து கொள்ள சொல்லி அவர்கள் கொடுத்த அந்த வரவேற்பு, அவரை தங்களுக்கான உறவு போல பாவித்து கொண்டு அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிகழ்வுகள், இவைகள் அனைத்துமே வியப்பான செய்தி என்பதை விட ஒரு ஜனாதிபதி ஒரு தீர்வை தருவார் என்கின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றி கொண்டாரா என்கின்ற பொழுது வீடு வழங்கிய திட்டத்தை மட்டும் மையப்படுத்திய செய்திகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள், வீடு இல்லாதவர்களுக்கு நாங்கள் வீடு வழங்குவதற்கான களத்தை எடுத்திருக்கிறோம். தற்பொழுது 2500 வீடு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்னும் வடக்கு கிழக்கு பகுதியில் யார் யார் இந்த பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வீடு வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் எடுப்போம் என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் காணிகள் விடயத்தை மையப்படுத்திய எந்த செய்தியும் பேசப்படவில்லை. அப்படி என்றால் தமிழர்களுடைய காணி பறிக்கப்பட்டது தானா? நைனா தீவின் மடாதிபதி குறிப்பிட்ட விடயம், தையீட்டு விகார் பகுதியில் தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அது திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் அழுத்தமாக இருந்தார். அவரை போய் அனுரா அவர்கள் சந்திக்கின்றார். அப்படி சந்திக்கின்ற பொழுது இந்த எதிர்பார்ப்பு இன்னும் கூடியது. காரணம், தையீட்டு விகார் பகுதியில் தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்பட்ட விடயத்தை கண்டித்திருக்கக்கூடிய நைனா தீவின் மடாதிபதியை போய் அனுரா சந்திக்கிறார் என்கின்ற பொழுது அவர் கண்டிப்பாக தமிழர்களுடைய காணிகள் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்கின்றதை மையப்படுத்தி அழுத்தமான ஒரு கருத்தை அனுராவிடம் சொல்லுவார், அல்லது ஒரு கோரிக்கையை வைப்பார், அல்லது அதை நிறைவேற்றி கொடுங்கள் என்ற ஒரு வேண்டலை வைப்பார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நைனா தீவு அந்த தேரரை மடாதிபதியை சந்தித்து விட்டு வந்த பின்னும் அனுரா அவர்கள் அமைதியான ஒரு நிலைப்பாட்டையே எடுத்தார். மின்சாரத்தை, காற்றாலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை தொடங்குவதற்கான விடயங்கள் தொடக்க விழாவில் கூட அனுரா அவர்கள் இதை குறித்து பேசுவார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அங்கும் அவர் பேசவில்லை. அப்படி அவர் கலந்து கொண்ட அனைத்து நிகழ்வுகளிலும் எந்த இடத்திலும் தப்பியும் தவறியும் அவர் தமிழர்களுக்கான காணி விடயங்களை மையப்படுத்தி எந்த கருத்துகளையும் பதிவிடவில்லை. அப்படி என்றால் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தமிழர்களை பொறுத்தமட்டில் பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருந்த சூழலில் அனுரா அவர்கள் வந்து மௌனச்சாமியாராக திரும்பி இருக்கிறார் என்பது அவர்களாலே ஜீரணிக்க முடியாத ஒரு நிலைமையைத்தான் அது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஆனால் அனுரா கட்சியில் இருக்கக்கூடிய கடற்தொழில் அமைச்சர் அவர்கள் அவ்வப்போது தமிழர்களுக்கான தீர்வை நாங்கள் தான் எடுத்து வைப்போம் என்று மார்பு தட்டி கொண்டால் கூட அதற்கான ஒரு துரும்பு கூட நகரவில்லை என்பதை அனுரா அவர்களுடைய இந்த 2 நாள் விஜயம் எடுத்து வைத்திருக்கிறது
என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க முடிகிறது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவின் இலங்கை தூதர் ஜூலி அவர்கள் இலங்கைக்கிலிருந்து அவர் தன்னுடைய பணியிலிருந்து விடுப்பு பெற்று சென்றிருக்கிறார். அவர் பணியிலிருந்து விடுப்பு பெற்று சென்றவுடன் நாங்கள் பால்சோறு சாப்பிடப் போகிறோம் என்று உதயன் கம்பன்பில்லா கிளம்பிவிட்டார். இதுவரை எங்களுடைய நாட்டை பிடித்திருந்த சாபக்கேடு, 4 வருடமாக எங்களுடைய நாட்டை பிடித்திருந்த சாபக்கேடு எங்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டது என்று சந்தோஷத்தில் நாங்கள் பால்சோறு சாப்பிடப் போகிறோம் என்று அறிவித்து பத்திரிகையாளர் முன்னாலே தலைவர் பால்சோறு சாப்பிடக்கூடிய களங்களை எல்லாம் எடுத்து காட்டிக்கொண்டார். அது அதை உதயன் கம்பன்பில்லாவை எந்த கோணத்தில் வைத்து பார்ப்பது என்பது கூட தெரியவில்லை. அடுத்த நாட்டை சார்ந்த ஒரு தூதர் தனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் செயல்படுவது என்பது இயற்கை. அதை புரிந்து கொள்ளாமல் ஒரு சாபம் நாட்டை விட்டு வெளியேறுகிறது என்ற வார்த்தைகளை பதிவு செய்யக்கூடிய சூழலில் அவருடைய சிறுமதி எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றன. 2வது விடயமாக கனடா நாட்டுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே எழும்பியிருக்கக்கூடிய ஒரு நெருடல். 2024ஆம் ஆண்டு கனடா நாடு அமெரிக்கா சீனா மீது விதித்த வரியைப் போல 100% வரி என்று சீனாவின் பொருட்களுக்கு அது விதித்திருந்தது. அது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அமெரிக்கா என்னென்ன நகர்வுகளை எடுத்ததோ அதே நகர்வுகளை உள்வாங்கிக் கொண்டு கனடாவும் அமெரிக்காவிற்கு இணையாக நானும் இருக்கிறேன், அமெரிக்காவோடு கைகோர்த்து கொண்டு அமெரிக்கா செல்லக்கூடிய களங்களிலெல்லாம் நானும் செல்வேன் என்கின்ற அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தன. ஆனால் தற்பொழுது கனடாவின் பிரதமராக இருக்கக்கூடிய கார்னி அவர்கள் பெல்ஜியத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கு சீனாவின் அதிபரை சந்திக்கக்கூடிய களம் ஏற்பட்டிருக்கின்றது. சந்திக்கக்கூடிய களத்தில் இருவரும் ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மின்சார வாகனங்களுக்கு 15% வரி விதிக்கப்படும் என்று அவர் அறிவிக்கிறார். அதுவும் குறிப்பாக நீங்கள் இப்பொழுது 49,000 வாகனங்கள் இறக்குவதற்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதில் 15% தான் வரி விதிக்கப்படும் என்கின்ற பொழுது அது சீனாவின் வியாபார சந்தையை கனடாவிற்குள் பெருவாரியாக கொண்டு செல்லும் என்பதுதான் பதிவு. அதுபோல கனடாவில் இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு சீனாவும் வரி சலுகை வழங்குவதற்கு தயாராகி இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் அது சார்ந்த விடயங்களும் பேசப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் வருகின்றன. இது இப்பொழுது அமெரிக்காவிற்கு பெரும் சினத்தை கொடுத்திருக்கிறது. எங்களோடு இணைந்து கொண்டு 100% வரியை விதித்தது சீனாவின் பொருட்களுக்கு. இப்பொழுது சீனாவோடு கைகோர்த்து கொண்டு அதன் பொருட்களுக்கு வரி விதிப்பை குறைத்திருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய களங்களாக இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று அமெரிக்கா படபடக்கிறது. எனவே கனடாவிற்கு அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. சீனாவிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சலுகை உங்களுக்கான அழிவு என்று கொடுத்திருக்கிறது. ஆனால் கனடா எந்த விடயத்திலும் நான் பின்வாங்கப் போவதில்லை என்பதில் மிக தெளிவாக இருந்து கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. சீனாவோடு கனடா கொண்டிருக்கக்கூடிய நெருக்கம் அமெரிக்காவையும் அமெரிக்கா சுற்றியுள்ள நாடுகளையும் சற்று கலக்கமடைய செய்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் என்பா.